நைட் டின்னருக்கு இன்னைக்கு வெறும் 15 நிமிஷத்துல செய்ற மாதிரி கிரீமியான பிங்க் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் பாஸ்தாவ வேக வச்சுக்கிறேன். இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல ஆகும். பாஸ்தா சாஸ்க்கு தக்காளி பழம் 3 தேவைப்படும். அத வேக வச்சு அரைக்கணும். நான் அதனால இந்த பாஸ்தா கூடவே இதையும் சேர்த்து வேக போட்டுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் போல வெந்தாலே போதும். இப்போ வந்து இத எடுத்துட்டு தோல் எல்லாம் உரிச்சு இந்த மாரி அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கிங்க்கு இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாட்டே பேன் எடுத்திருக்கேன். இது இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வந்துரும். இதுல சமைக்கிறப்போ ஃபுட் சீக்கிரமா அடி பிடிக்காது. நல்லா ஒட்டாமையும் வரும். ஃபர்ஸ்ட் பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறமா அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட், சில்லி சாஸ், சோயா சாஸ் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிருந்த பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டா ஃப்ரெஷ் கிரீம் போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரா பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி. அப்புறமா பாப்பாக்கு கொஞ்சம் பால் காய்க்க வேண்டியிருந்தது. இது பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டர்க்கிஷ் காஃபி வார்மர். இது கொஞ்சமா பால் காய்க்கிறதுக்கு சூடு பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. சூடு நமக்கு படாம கையில பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஹேண்டலும் கொடுத்திருப்பாங்க. இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன். நீங்க இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்குறப்போ என்னோட கூப்பன் கோட் அபர்ணா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 12% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.